வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சீரிஸ்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை பார்த்தோம். டாப் 5 அஃபிலியேட்ஸ் யாரெல்லாம் எப்படிப்பட்ட கமிஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றத ஒரு எபிசோட்ல பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வெப்சைட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பெஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறதுன்ட்டு, அப்புறம் அதில் வந்து ஒரு கண்டென்ட்டையும் கிரியேட் பண்ணி போட்டுட்டோம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த கண்டென்ட்ல நம்மளோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணி நம்ம கமிஷன் வாங்குறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்கு செஷனுக்கு போய் அமேசானில் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி அந்த அமேசான் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்மளோட கண்டென்ட்டில் எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம இப்போ டேரெக்டாக போய் அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கூகுளில் போய்ட்டு அமேசான் அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் டிஸ்ப்ளே ஆகும். இதை ஃபஸ்ட் லிங்க்கில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் டிஸ்ப்ளே ஆகும். இதில் வந்து சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அமேசானில் அக்கௌண்ட் மஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி லாகின் பண்ணிட்டதும் உங்களுக்கு வந்து இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் யூஆர் நாட் கனெக்டட் டு அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்னு வரும். ஒன்ஸ் அகேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைன் அப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமேசான் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுறதுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்கும். உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடும். இங்கே பாருங்கள், என்னோடய அட்ரஸை காட்டுது. அதுக்கப்புறம் 2 கொஷின்ஸ் கேட்கும். ஹூ இஸ் த மெயின் கான்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் அண்ட் அப்புறம் வந்து யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் யூஎஸ்ஆன்னு கேட்கும். நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் உங்களோட வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட் எதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, அதாவது ஸ்பெசிஃபிக்காக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். வெப்சைட் இல்லை அப்படின்னா, அதாவது வெப்சைட் இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டோ எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் எங்கள் வெப்சைட் இருக்கிறதுனால offers360.in நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட்டையும் ஆல்ரெடி நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். மை டிஜிட்டல் டெமோன்ற ஒரு வெப்சைட் நம்ம ஆட்சன்ஸுக்காக க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து ஆட்னு கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட் ஸ்டோர் ஐடின்னு கேட்கும். நாம் கொடுக்குற ஐடி தான் இது. நான் வந்து எனக்கு கம்பெனி நேம் வந்து மை டிஜிட்டல் பிராண்டுன்றதுனால நான் மை டிஜிட்டல் பிராண்டுன்ற இந்த நேம் கொடுத்துட்டு நான் வந்து இந்த அசோசியேட் ஸ்டோர் ஐடி க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து வாட் ஆர் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ் அபவுட், அதாவது உங்கள் வெப்சைட்டும் மொபைல் ஆப்ஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லுது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் டு ப்ரொமோட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் சும்மா கொடுத்துட்டு நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸாக ஸ்டோர் ஆகிடும், அதாவது இந்த மை டிஜிட்டல் பிராண்டுன்றது. இப்போ இது கீழே வந்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். அதாவது என்னென்னா, வாட் டைப் ஆஃப் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ், அதாவது உங்களோட வெப்சைட் வந்து மொபைல் ஆப் எப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை கொடுக்குதுன்னு கேட்கும். பிளாகா, கண்டென்ட் வெப்சைட்டா, மேனுஃபேக்சரா, சோஷியல் மீடியா பேஜா, அப்புறம் கம்பேரிசன், கூப்பன் டீல்ஸ் வெப்சைட், அந்த மாதிரிலாம் கேட்குது. இந்த கண்டென்ட் வெப்சைட்டுன்றதுனா பிளாகும் கொடுக்கலாம், கண்டென்ட் வெப்சைட்டும் கொடுக்கலாம். நம்ம வந்து நான் கண்டென்ட் வெப்சைட் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ்ன்னு இருக்குது. நான் வேர்ட் ஆஃப் மவுத்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து நாம் வந்து கேப்சாவை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். ஃபினிஷ் கொடுத்ததும் உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி உங்களோட அஃபிலியேட் ஐடியும் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், யுவர் யூனிக் அசோசியேட் ஐடின்னு சொல்லிட்டு மை டிஜிட்டல் பிராண்ட் -21 சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருச்சு. ஸோ வந்து உங்களோட பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், லேட்டர் கொடுத்துருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் உங்களோட அமௌண்ட்டெல்லாம் வந்து கிரெடிட் ஆகும். நான் லேட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டோர் வந்து மை டிஜிட்டல் பிராண்ட் -21 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும்னா, இப்போ பாருங்கள், என்னோட அமேசான் சைட்டுக்குள்ளே போயிட்டேன். நார்மலாக இப்படி தான் இருக்கும். மேலே கெட் லிங்க்ன்ற ஆப்ஷன் வந்துடும். எப்போவுமே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லோ கலரில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்கு கொடுக்கும். அதே போல் உங்களோட ட்ராக்கிங் ஐடி இதெல்லாம் கொடுக்கும். இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸு. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட், அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் வந்து லிங்க். இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட பேஜில் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டுன்னா, இந்த ப்ராடக்ட்டோட இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் நான் எடுத்துன்னு போய் நம்மளோட offers360.in ப்ரீவியஸ் செஷனில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்குவாட்னு ஒரு டுட்டோரியல் எழுதிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் offers360.in வெப்சைட்டுக்கு போயிடுறேன்.
போயிட்டு இதுதான் நம்மளோட கண்டென்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் 5 எக்ஸசைசஸ் ஃபார் மசில் க்ரோயிங் சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட்மின் இதுக்குள்ளே போய்ட்றேன். அட்மின்குள்ளே போயிட்டு நம்மளோட போஸ்ட்டை எடிட் பண்ணி இந்த ப்ராடக்ட், அதாவது அமேசான் ப்ராடக்டை நான் அஃபிலியேட்டாக நான் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஆர்டிக்கல் offer360.in. ப்ரீவியஸ் செஷன் ஃபாலோ பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும், இந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். இப்போ இந்த ஆர்டிக்கலை தான் நான் எடிட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கெல்லாம் நம்ம ரிலேட்டடான எக்ஸசைஸ் ரிலேட்டடான கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல என்னோடய ப்ராடக்ட் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ டாப் எக்ஸசைஸ் டு பில்ட் மசில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்குவாட்ஸ்ன்றது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸாக நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்குவாட்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் தான் நான் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்குவாட்ஸு கீழே எந்த இடத்துல இதை நம்ம பொசிஷன் பண்ண முடியும்னு நம்ம பார்த்துக்கணும். நான் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி நான் இந்த இடத்துல தான் அந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணி பை நவுன்ற ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். கிளிக் பண்ணி இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இமேஜை கொடுத்துட்டு அதுக்கு கீழே பை நவுன்ற ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் எந்த இமேஜை நான் காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணியிருந்தனோ அந்த இமேஜ், அந்த ஸ்குவாட்ஸ் ரிலேட்டடான இமேஜை டிஸ்பிளே பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு பை நவுன்ற ஆப்ஷன் நம்ம கீழே கொடுக்கணும். இதுக்கேற்ற டைட்டிலும் நம்ம கொடுக்கணும், அதாவது இது என்ன ப்ராடக்ட்ன்ற டைட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பை நவுன்ற ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பட்டன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பை நவுன்னு ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு தான் நம்ம அஃபிலியேட் லிங்க் நம்ம கொடுக்கணும். பை நவுன்றதுக்கு லிங்க் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணினா தெரியும், லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் உங்களோட லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம். போயிட்டு ஹெட்டிங், அதாவது இது என்ன ப்ராடக்ட்ன்றது நான் ஜஸ்ட்டு திக் ஸ்குவாட் ஃபோம்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ரிலேட்டடான டைட்டில் என்ன டைட்டில் அங்கேயே இருக்குது அந்த டைட்டில் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ நம்ம டைட்டில் கொடுத்துட்டோம், இமேஜை போட்டுட்டோம். இந்த இமேஜ் தான் போடணும் இல்லை, நீங்கள் எந்த இமேஜும் போடலாம். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணி கீழே இந்த பை நவுன்ற ஆப்ஷனுக்கு நம்ம லிங்க் கொடுக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். அதாவது டைட்டில் கொடுத்துட்டோம், ப்ராடக்டோட இமேஜை கொடுத்துட்டோம், அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அமேசான் அஃபிலியேட்டில் போயிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அந்த கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெட் லிங்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகேன். இப்போ தான் இதுதான் உங்களோட லிங்க். இதில் ஷார்ட் லிங்க், ஃபுல் லிங்க்னு இருக்கும். நீங்கள் ஷார்ட் லிங்க் கொடுத்தாலே போதும். இந்த ஷார்ட் லிங்கை செலக்ட் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பை நவுன்ற இடத்துல இந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் இந்த பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ கண்டென்ட்டை படிக்கும்போது அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்குகிற எண்ணம் வரும் இமீடியட்டாக. ஸோ அதை இங்கேயே நம்ம கொடுத்துட்டும் போது ஈஸியாக கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் டாப் 5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் இப்போ பாருங்கள், டெட் லிஃப்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கேன். இந்த டெட் லிஃப்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ டாப் 5 எக்ஸசைஸில் அங்கங்கே நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட் அவங்க வாங்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்கிக்கலாம். நான் வழக்கம் போல் அமேசானில் டெட் லிஃப்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ராப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ இதில் எது பெஸ்ட் ப்ராடக்ட்னு நீங்கள் பாருங்கள், ரேட்டிங்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சில ரேட்டிங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 4.4 இருக்குது ரிவ்யூ ரேட்டிங்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதனோட கெட் லிங்க் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நம்ம ப்ரீவியஸ் ப்ரொசீஜர் என்ன பண்ணமோ அதே போல் இந்த ப்ராடக்ட்டை இமேஜஸ் சேவ் பண்ணிக்கிட்டு கெட் லிங்க்ன்ற இமேஜ் இந்த லிங்க் வழியாக இந்த லிங்க்கெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட்டையும் அதே போல் நம்ம ப்ரீவியஸ் ப்ரொசீஜரில் என்ன பண்ணணும் அதே போல் நான் என்னோடய ஆர்டிக்கல் சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கிட்டு டைட்டில் அப்புறம் பை நவ் லிங்கை கொடுத்துட்டு நான் ப்ரீவியஸ் ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அதே போல் இதை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். நேராக நம்மளோட இதுக்கு போயிடுங்க. டெட் லிஃப்ட் வழக்கம் போல் நீங்கள் எந்த பொசிஷன் பண்ணணுமோ எந்த இடத்துல பொசிஷன் பண்ணி அந்த இமேஜ் நீங்கள் டிஸ்பிளே பண்ண காட்டுறீங்களோ நீங்கள் அங்கே காட்டலாம். மோஸ்ட்லி நான் டைட்டிலுக்கு அப்புறம் காட்டுறேன். சேம் ஆப்ஷன் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே போல் பை நவ் ஆப்ஷன் கீழே வச்சுருங்க. எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டடான இமேஜஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஜஸ்ட்டு ஈஸியர் பர்பஸ்க்காக அமேசான்லேருந்து அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கேன்.
இப்போ நீங்கள் இந்த பை நோவுக்கு நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க், அதாவது நான் அங்கே வருது இல்லைங்களா, நம்ம அமேசானில் வர அந்த லிங்க்கை வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் வந்து காப்பி பண்ணிடணும். சப்மிட் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துருங்க. மேலே போய்ட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து டோட்டலாக சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து இதை பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வெப்சைட்டுக்கு போய்டுங்க. போயிட்டு இந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பை நோன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த பை நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமேசானுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, 24 ஹவர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து டியூரேஷன், இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் வந்து கார்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். போயிட்டு நீங்கள் வந்து கமிஷன் வந்துட்ட பிறகு நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸில் போய் பார்த்துக்கலாம். அது வந்து எந்த மாதிரி ஏர்னிங்ஸ் நீங்கள் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி செஷனில் ஒரு அஃபிலியேட்டில், அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து அமேசான் அஃபிலியேட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஜாயின் பண்ண பிறகு அந்த அஃபிலியேட் லிங்க்கை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்மளோட வெப்சைட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்க கண்டென்ட்டில் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்ற பார்த்துட்டோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்மளோட அடுத்த எபிசோடில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.